Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட குழந்தைக்கு இன்னைக்கு ஃபுல்லா நான் என்னெல்லாம் சாப்பிட கொடுத்தேன்றதை பத்தின ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா தோசை மாவு. இந்த தோசை மாவுல நான் கொஞ்சமா வந்து பனவெல்லம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அத தோசையா குட்டி குட்டி தோசையா அந்த மாதிரி ஊத்தி குட்டி தோசையா ஊத்தி கொடுத்திருக்கேன். அதுதான் வந்து அவருக்கு பிரேக்ஃபாஸ்டா நான் இன்னைக்கு கொடுத்தேன். காலையில வந்து நான் எப்பவும் போல அவனுக்கு வந்து பால்ல வந்து பேரிச்சம்பழம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வடிகட்டி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இது கொடுத்து அதுவும் நல்லா சாப்பிட்டான். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் லஞ்சுக்கு வந்து சாதம் வடித்தேன். அந்த சாதம் வடித்த தண்ணி தான் இது. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி ஒரு ஃபுல் கிளாஸ் அளவுக்கு வச்சு அதை நான் ஒரு சின்ன கிளாஸில் குட்டி குட்டியாக ஊற்றி ஊற்றி கொடுப்பேன். அதை அழகாகவும் குடிச்சிடுவான். இது ஒரு 11 மணி போல் நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு வேணும்னா நெய்யோ இல்லைனா வெண்ணெயோ கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். என்கிட்ட இப்போ வெண்ணெயும் நெய்யும் இல்லாததுனால நான் வெறும் சால்ட் மட்டும் போட்டு கொடுத்துருக்கேன். பட் அதெல்லாம் நீங்கள் போட்டு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தம்பி வந்து தூங்கவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த நெல்லிக்காய் பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன். ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் அவன் இதை ஃபஸ்ட்டு சாப்பிடவே இல்லை. நான் ஒரு பீஸ் கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் பெரிய பீஸாக தான் கொடுத்தேன். அதை அவன் சாப்பிடவே இல்லை. அப்படியே கீழே துப்பிட்டான். அப்படியே ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு துப்பிட்டான். அப்புறமா பார்த்திங்கன்னா நான் சரி நான் கட் பண்ணதை விட ரொம்ப ரொம்ப குட்டியாக கட் பண்ணி அவனுக்கு ஊட்டி விடும்போது சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட்டுட்டே இருந்தார். ஸோ அது ஃபுல்லாலாம் சாப்பிடல, ஒரு அரை தான் சாப்பிட்டான். அதுவே போதும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் ஏன்னா அது இம்யூனிட்டி பவர் வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி இந்த சப்போட்டா பழமும் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஃப்ரூட்ஸ் தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்தால் இது கொடுங்க. இது நம்ம தோட்டத்தில் காய்ச்சது, நல்லா பழுத்திருக்கு. இது கொஞ்சம் செங்காவாக தான் இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு. அப்புறம் மதியெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி எழுந்துட்டான். நான் வந்து இன்றைக்கி மதியம் வந்து கீரை தான் செஞ்சேன். அதனால் கீரை பூவை தான் ஊட்டி விட்டேன். இது வந்து தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2-2:30 மணி போல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2:30 மணி இல்லை, சாரி, ஒரு 3:30 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து இவனுக்கு நான் வந்து லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். இது அவனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் அப்புறம் தம்பிக்கும் 3 பேருக்குமே நான் வந்து லெமன் ஜூஸ் போட்டேன். நீங்களும் லெமன் ஜூஸ் போட்டு குடிங்க, இது ரொம்ப நல்லது. அதுவும் இப்போ இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் வருது பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் இந்த நெல்லிக்காய் லெமன் ஜூஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஹர்ஷத் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி கிளாஸில் தான் நான் எல்லாமே கொடுப்பேன். அவனுக்கு எதுவாக இருந்தாலும் சில சமயம் இதே மாதிரி இன்னொரு சின்ன கிளாஸ் இருக்குது, அதுலேயும் கொடுப்பேன். இப்போ நான் அதில் வந்து அவனுக்கு ஊற்றி அதில் கொடுத்தனாக்கா அவன் குடிச்சிட்டான். இது உங்களுக்கு காமிக்கிறேன், நான் எப்படி கொடுத்தேன்றதை காமிக்கிறேன். பட் அவன் சூப்பராக குடிச்சிட்டு வேறு வேணும்னு கேட்டான். பட் நான் திட்டமாக போட்டதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் அதோட ஈவினிங் ஸ்நாக் இது வந்து கோதுமையில் பண்ணேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அதாவது வாழைப்பழம், கோதுமை, கொஞ்சமாக வந்து அதாவது நாட்டு சக்கரை, லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் தோசை கல்லில் குட்டி குட்டியாக ஊற்றி கொடுக்க வேண்டியது தான். அது சூப்பராக சாப்பிட்டா, அதுவும் நல்லா சாப்பிட்டான். அப்புறம் நான் நைட்டுக்கு சப்பாத்தி தான் செஞ்சேன். அதாவது கொஞ்சம் ஃபுல்கா மாதிரி இருந்தால் ஹர்ஷத் குட்டி நல்லா சாப்பிடுவான், சாஃப்டாக இருக்கணும் சொல்லிவிட்டு. அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து ஃபுல்கா மாதிரி ஒன்று செஞ்சு ஹர்ஷத் குட்டிக்கு கொடுத்தேன். நான் தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி செஞ்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.